எவ்ரிவன் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த எபிசோட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 நான்வெஜ் ரெசிபீஸ் அண்ட் ஒரு வெஜ் ரெசிபி அண்ட் அந்த ஒரு வெஜ் ரெசிபியும் நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப்பான ரெசிபீஸுக்கு பயங்கர ஒரு ஃபைட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எவ்வளோ டஃப்பான ஃபைட்டாக இருந்தாலும் அதை நான் தனியாலாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணலாம், இல்லை இது கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ராவாக இருந்துச்சு, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபீட்பேக்ஸும் கேட்க போகிறோம். அண்ட் கூடவே வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ சார், இந்த வாரம் ரெசிபிலாம் என்னென்ன நேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ டேஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. சோ பாத்துடலாமா? கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ப்ரான் பிரியாணி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு எப்படி குக் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஊற வைத்த பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, எறா, எண்ணெய், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கசகசா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி, புதினா, நெய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி அரைத்த விழுது, சுருள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் இப்ப பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எத்தனை நேரம் இந்த ரைஸை சோக் பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா கரெக்டா இருக்கும். அதை தான் கேட்டேன். ஸோ 1/2 அன் ஹவர் வைக்கணும் நம்ம. ஓகே. ஸோ 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைத்த ரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அந்த அரைச்ச விழுதை பத்தி கேட்டுருவோம். முதல்லயே அதை அரைச்சி வச்சிருக்கோம், தனித்தனியா தானே போடுவோம் அப்படின்னு. ஸோ அதுல என்ன அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. அதுல ஏதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கா? இல்ல ஜஸ்ட் ஃபிளேவர்க்காக தான் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடுறது. ஓகே. மோஸ்ட்லி அதுல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி வந்துட்டு ஃபிளேவர்க்காக. அது புதினாக்கு சாரி, அது வந்து ப்ரான்ஸ்க்கு வந்துட்டு கொத்தமல்லி ஃபிளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதனால கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சாச்சு. ஓகே, ஃபைன். அது கொஞ்சம் அந்த கிரீனிஷ் கலருக்கு கூட யூஸ் பண்ணுவோம் நம்ம, அதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு அது கூடவே வந்து கசகசாவும் ஆட் பண்ணிடும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்றோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அது சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக லைட்டா உப்பு ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை தான் ஆட் பண்ணோம். ஸோ அந்த பேஸ்ட்ல என்னென்னலாம் ஆட் பண்ணிருந்தோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 இன்கிரீடியன்ட், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணணும். ஸோ புதினா நல்லா நமக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் அதுல தக்காளியை நீல வாக்குல கட் பண்ண தக்காளி ஆட் பண்றோம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் பவுடர்ஸ் ஆட் பண்றோம். என்னென்ன பவுடர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இது எல்லாத்தையும் குக் பண்ணணும். ஸோ இதை குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ப்ரான்ஸ் இருந்துச்சு. ப்ரான்ஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வத்த எடுத்துக்கணும். ஸோ ப்ரான்ஸை போடுறோம். ப்ரான்ஸை போட்டதுக்கு அப்புறம் ப்ரான்ஸ் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனா போதும்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இருந்துச்சு இல்ல, அந்த அரிசிக்கு, அதாவது இன்னைக்கு நாங்க 1 கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 கப் தண்ணியை ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு 1 கப் அளவுல எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு சிம்லயே குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த ப்ரான் பிரியாணி கிடைச்சிடும். நல்லா இருக்கும். மசாலாஸ் எல்லாமே கரெக்டாக குக் ஆகிடும். ஓகே. இது என்னென்ன மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க பிரியாணியில்? உங்களுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ரெடிமேடாக போட்டிங்களா இல்லை நீங்கள் ஓனாக ரெடி பண்ண மசாலா? இல்லை, கரம் மசாலா ரெடிமேட் தான் போட்டேன்.
ஓகே. ஸோ இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு இப்போ நான் என்னென்ன தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி, புதினா, எண்ணெய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், உப்பு, தயிர், நெய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. எப்படி குக் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஆரம்பிக்க போறோமா இல்ல பாஸ்மதி அரிசில இருந்து ஆரம்பிக்க போறோமா? ஹோல் ஸ்பைசஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். குக் பண்ணிடலாம், பட் சோக் பண்ணி வைக்கணுமே மேம்? இல்ல, வேண்டாம். வேண்டாமா? ஓ ஃபைன். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் அண்ட் நெய் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பீஸ் தான் போட்டோம்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு காரத்துக்கு கிரீன் சில்லிஸை நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டோம். கிரீன் சில்லிஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கிய நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் தேவையான அளவு அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயத்தை தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு தயிர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் அண்ட் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கடாயில் வெங்காயத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு இது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி தக்காளிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வேணாம்னு மேம் சொன்னாங்க. இந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா அதை எடுத்து ஆட் பண்றோம். ஸோ மசாலாவை 2 நிமிஷம் கைவிடாம கிளறணும் அப்படின்னாங்க. ஏன்னா அது தயிர் திரிஞ்சி வந்துடும் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பீன்ஸ், பச்சை பட்டாணி அண்ட் நறுக்கிய உருளைக்கிழங்கு, நீலவாக்கில் நறுக்கிய கேரட் இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்திருந்தோம். அந்த 1 கப் அரிசிக்கு 2 கப்பு, அதுக்கப்புறம் இந்த காய்கறி அண்ட் மசாலாக்கெல்லாம் ஒரு 1/2 கப் அப்படின்னு 2.5 கப் தண்ணி விட்டுட்டு அதை சிம் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். தம் வைக்கிறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை திறக்காம விட்டீங்க, குக்கர்ல எப்படி ஆவி போக வைப்போமோ அது மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி கிடைக்கும். அண்ட் ஃபைனல் டச்சா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிருக்கோம். சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் சார். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கூட என்ன சொல்றது ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி டெய்லி அதே சாம்பார் ரசம் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற நார்மல் டிஷ்ஷஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா கொஞ்சம் கூட டேஸ்ட் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். இது என்னோட ஓன் ரெசிபி தான். என்னென்னலாம் மேம் ஆட் பண்ணிருக்கீங்க அதுல? இதுல சில்லி பவுடர், தனியா பவுடர் அண்ட் இது பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள், கிரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் தான். ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. நீங்க சில்லியும் போட்டிருக்கீங்க, அது இல்லாம நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கீங்க. காஷ்மீரி சில்லி தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த சில்லியோட ஸ்பைஸியும் அதோட ஸ்பைஸும் இன்க்ரீஸ் ஆயிடும். ஆமா, ரொம்ப ஸ்பைசி ஆயிடும். எனக்கு எங்க தெரியுது, எனக்கு இந்த இடத்துல தெரியுது ஸ்பைசி சாப்பிடும் போது. இன்னொரு சொல்லலாமா? சொல்லுங்க. இதுல நம்ம கர்ட் வெஜிடபிள் ரைத்தா தொட்டுக்க போறோம். ஸோ அந்த கர்ட் வெஜிடபிள் ரைத்தா தொட்டுக்கும் போது இதுல கொஞ்சம் காரம் இருந்தா தான் பேலன்ஸ் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு ஆயிடுமோ அப்படி ஃபீல் பண்ணேன். ஓகே, அது ஒண்ணும் இல்லை. நீங்க இது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த சில்லி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. உங்க ரைத்தா இது பண்ணும்போது டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்பைசிஸ் கொஞ்சம் டெஃபினெட்லி. சங்கரா மீன் குழம்பு அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு குக் பண்ணலாமா? ஓகேங்களா? சங்கரா மீன், சின்ன வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாய் தூள், புளி, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, சோம்பு, வெந்தயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருக்கோம். சோம்பு, தேங்காய், அரைத்த விழுது. ஸோ இப்போ நம்ம தேவையான விஷயங்கள் சொல்லியாச்சு. சங்கரா மீனை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அதுல 2 இன்கிரீடியன்ட் தான் போட்டிருக்கோமா, தேங்காய் அண்ட் சோம்பு, அவ்வளவுதான். நல்லா கெட்டியா அரைச்சி வச்சிருக்கோம். இதை 3 விஷயம் போட்டிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய் அண்ட் கொத்தமல்லி. அது எதுக்குமா நம்ம அது ஒரு மசாலா கரைக்கணுமா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் புளி கரைச்சல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சிருந்தோம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கிட்டோம். ஸோ கரைச்ச புளியில தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தக்காளி அண்ட் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சோம்பையும்
தேங்காவையும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் கரைச்சி கொஞ்சம் கூட வந்து லம்ஸ் எல்லாம் இல்லாமல் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறோம். நல்ல எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். சின்ன வெங்காயத்தை போடுறோம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 4 விஷயத்தை அரைச்சி வச்சுருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, சின்ன வெங்காயம், இதை இடித்து வச்சுருந்தோம்ல, இந்த விழுதை போட்டோம். இந்த விழுதை போட்டு இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குழம்புக்கான விஷயத்தை ஆட் பண்ணிடணும். ஸோ உப்பை சரி பார்த்துட்டு ஆட் பண்ண குழம்போட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அண்ட் ஒன்ஸ் அந்த குழம்பு விஷயம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீனை எடுக்கிறோம். மீன் அழகாக குழம்புல பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த சங்கரா மீன் குழம்பு. அண்ட் இதில் வந்து ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு எப்போதும் உள்ளதுதான். அவ்வளோதான். நீங்கள் மேம் கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஏன் புளி அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ? புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கேன். அது மீனுக்கு அதை புளிப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இல்லை, இது வந்து எப்படின்னா அந்த மீன் குழம்போட புளிப்பு அதிகமாக இருக்குது. மீன் குழம்பு புளிப்பு இருக்கணும், ஏன்னா அது இருந்தால் தான் அந்த மீன் குழம்பு ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆமாம், ரொம்ப ஹெவியாக இருக்குன்ற நான் உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா? புளி வந்து இதுதான் போடணும் இல்லை, இதோட கொஞ்சம் இன்க்ரீஸாக போட்டதால புளிப்பு தன்மை ஓவராக இருக்குன்ற நான். ஓகே, நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே அந்த புளிப்பு தன்மை இருக்கும், கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி, மற்றபடி ஸ்பைசிஸ் எல்லாமே ஓகே, புளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே. கொஞ்சம் பேலன்ஸ்டாக போட்டிருக்கலாங்கிறாரு புளியை, வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எக்ஸஸாக தெரியுது. ஸோ இன்றைக்கி மேம் செய்ய போகிற அந்த ரெசிபியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, சோயா கோலா உருண்டை. ஸோ சோயா கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு குக் பண்ணிடலாமா? ஓகேங்களா? மீல் மேக்கர், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கரம் மசாலா, உடச்சக்கல்ல பவுடர், உப்பு, நாட்டு சர்க்கரை, எண்ணெய். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து கோலா உருண்டை எது இல்லாம வேணா பண்ணலாம், ஆனா இந்த உடச்சக்கல்ல பவுடர் இல்லாம பண்ண முடியாது. அது ஒரு கீ இன்கிரீடியன்ட் இருக்கு. ஓகே மேம், இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மீல் மேக்கரை என்ன பண்ணி வச்சிருக்கோம், சுட சுட இருக்கு, அதை பத்தி சொல்லணும். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை வந்து கோல்ட் வாட்டர்ல நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது உங்களுக்கு வந்து மட்டனுக்கு ஒரு இதா ஆல்டர்னேட்டா அது வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் அதான் பண்ண போறோம். அதான் பண்ண போறோம். ஓகே, எப்படி செஞ்சு வச்சிருக்கோம் மேம் சொல்லிட்டாங்க. இப்போ செஞ்சதை அரைக்க போறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அரைச்சிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சோயா சங்க்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னு பார்த்தீங்க. ஸோ மீல் மேக்கரை எப்படி ரெடி பண்ணமோ மேம் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கரம் மசாலா, உடச்சக்கல்ல பவுடர், உப்பு அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா பொரிச்சு பொன்னிறத்தை விட கொஞ்சம் கலர் டார்க்காக எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த மீல் மேக்கர் இல்லை சோயா கோலா உருண்டை. இதே நீங்கள் சூஸ் பண்ணீங்க இது பண்ணலாம்னா எப்பவுமே அந்த சோயா சங்க்ஸ் எப்பவுமே நிறைய யூஸ் பண்ணுவோம் வீட்டுல எல்லாம். ஸோ அதை எப்பவுமே ஒரே டைப்பா போட்டு அதை இது பண்ணாம சாலட் மாதிரி சாப்பிடாம ஒரு கோலா உருண்டையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் மாதிரி நான் நிறைய போயிருக்கேன், அதுலலாம் இதை பண்ணியிருக்கேன். டிஷ் நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் இதில் ஒரு ஃபால்ட் பண்ணியிருக்கீங்க, சால்ட் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டுட்டு இருக்கீங்க. யார் இன்னும் இது பண்ண முடியாம, எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு போய் கொடுக்குறீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அவங்க 2 பீஸ் ஒரு பீஸ் மேலே சாப்பிட முடியாது. 2வது பீஸ் சாப்பிடணும்னா அந்த சால்ட்டு தன்மை ஓவராக இருக்கு. நீங்க ட்ரை பண்ணீங்களா? பண்ணும்போது இங்க எனக்கு அந்த இது வரல, ஐ மீன் இந்த பதட்டம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நான் உப்பு கரெக்டாக போடுவேன். இங்க கொஞ்சம் பை டிஃபால்ட் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது நமக்கு அந்த வீட்ல நம்ம பண்ற இது வரும் இல்லைங்களா, இதுல கொஞ்சம் அப்படி மிஸ் ஆச்சு. ஐ ஆல்சோ ஃபெல்ட் கொஞ்சம் உப்பு கூட இருந்தது அப்படின்னு சொல்லி. மற்றபடி டேஸ்ட் மற்றபடி இந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே ஓகே. கிளிப் லாக் கண்டெய்னர்ஸ் இருக்கு,
நமக்கு வந்து வெளியில் ஏதாவது நீங்கள் ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னாலும் சரி, இல்லை உங்கள் கிச்சனில் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸை வைக்கணுன்னாலும் சரி, ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இது. அண்ட் இது இந்த வாரம் யாருக்கு போக போகுது? இது வந்து நம்ம யார் கொடுக்க போகலான்னு சொன்னோன்னா நம்ம கோலா உருண்டை கொடுத்துடலாம். ஓகே, மீல் மேக்கர் கோலா உருண்டைக்கு இந்த வாரம் கான்சலேஷன் பரிசு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் இந்த வாரம் உங்களுக்கு கான்சலேஷன் கிஃப்ட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 3வது பரிசும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கிச்சனை ரெடி பண்ணுறீங்க, பார்த்து கிச்சன்லேயே எல்லாமே விஷயம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனை அழகாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இது. சீத்ரூ கண்டெய்னர்ஸ், அதுவும் பேக் ஆஃப் 3 இருக்குது. ஸோ இது இந்த வாரம் யாருக்கு போக போகுது? இது வந்து தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேம் கொடுத்துருவோம். வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அடுத்து இந்த வாரம் முதல் 2 பரிசுகளுக்கு ஒன்று ஃபிஷ் இருக்கு, இன்னொன்று ப்ரான் இருக்கு. ரெண்டுமே சீ ஃபுட் தான். ஸோ 2 சீ ஃபுட்ல யாருக்கு முதல் பரிசு போகுது அப்படிங்கிறது இந்த செகண்ட் பரிசை கொடுத்துட்டாலே தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடலாம், 2வது பரிசு இந்த வாரம் யாருக்கு? மீன் குழம்பு. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கேட்டில். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். ஸோ மிக்சர் கிரைண்டர் முதல் பரிசு. ஸோ முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா இந்த வாரம் முதல்ல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தான். ஸோ ப்ரான் பிரியாணிக்குன்னு சார் டிசைட் பண்ணியிருக்காரு, கொடுத்துடலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளை இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ 4வது பரிசுலேருந்து எப்போவுமே வருவோம். நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணது தான், அதுதான் ஒரு காரணமாக. ஏன்னா நானுமே சாப்பிட்டோன்னா ஃபீல் பண்ணேன், பட் சொல்ல வந்தேன், அதை சொல்லக்கூடாது. ஒரு ஆங்கருங்கிற முறையில், ஒரு ஹோஸ்ட்டுங்கிற முறையில் நம்ம எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட முடிச்சுக்கணுங்கிறதுனால நான் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். பட் மேம் டேஸ்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணிங்க. வேறு ஏதாவது மேம்க்கு சொல்லணுமா? மேம் அதே மாதிரி தான் மேம், உங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் யாருமே பார்க்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம போட்டின்னு பார்க்க வேண்டாம், உங்களோட குக்கிங் லெவலில் தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. நான் சொல்ல சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் குக் பண்ணும்போதே கொஞ்சம் டேஸ்டஸ்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கணும்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் பாருங்கள், அது உப்பு கரெக்டாக இருக்கா, ஸ்பைஸ் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா மெயின் நம்மளுக்கு அதுதான். இப்போ நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னா, அதில் ஸ்பைசிஸ் சால்ட் அதிகமாக இருந்தது. அந்த சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருந்திருக்கும் அது, சரிங்களா? அதுதான். மற்றபடி எப்போவுமே வீட்டில் நீங்கள் குக் பண்ணும்போது அதான், இது எல்லாருமே பண்ணுறது தான். யாரும் வீட்டில் வந்து சரி நம்ம எப்போ ரெகுலராக பண்ணுறதானே விட்டுருவீங்க, அது பண்ணாதீங்க. டேஸ்ட் பண்ணி நீங்களே டேஸ்ட் பாருங்கள், எது கரெக்டாக இருக்குது எது இல்லைன்னு, சரிங்களா? மற்றபடி ஒன்று உங்களே லைட்டாக சால்ட் மட்டும் தான் அதிகமாக இருந்தது. மற்றபடி இந்த ஸ்பைசினஸில் கரெக்டாக இருந்தது. கிறிஸ்பினஸ் கம்பல்சரி சூப்பராக இருந்தது. ஏன்னா சோயா சங்ஸில் நல்லா இருந்தது கிறிஸ்பினஸ். அடுத்து 3வது பரிசு மேம்க்கு வந்து நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு மேம்க்கு என்ன அங்கே மிஸ் ஆச்சு? உங்களுக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றதுன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் ப்ளஸ் வந்து அந்த மசாலாஸ் வந்து இன்னும் ராவாக தான் மேம் இருந்தது. சொல்ல போகலாம், நீங்கள் அந்த எப்படின்னா நீங்கள் குக் பண்ணும்போது அந்த மசாலா ஸ்மெல் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. 2வது பரிசு மேம்க்கு வந்து ஃபிஷ்ல கொஞ்சம் புளி ஜாஸ்தியா போச்சுன்னு சொன்னீங்க, அதுதானா? ஆமாம், உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருந்தது. அந்த கன்சல்ட் இந்த குழம்போட கிரேவியோட கன்சல்டிங்காக சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. ப்ளஸ் அந்த புளியோட ஃப்ளேவர் தான், ஓகேங்களா? அந்த புளி ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் எப்படி இது பண்ணுங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அவ்வளோ. மற்றபடி ஒன்று இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், மேம் இன்னும் கொஞ்சம் புளி வேணும்னு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணாங்க, அதை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சிருக்கலாம். போச்சா, வடை போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தானா, நான் தானா, எப்படி அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். எனக்கே இப்போ ஷாக் ஆச்சு, அவங்க கேட்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இல்லை பரவாயில்ல. இல்லைம்மா, கரெக்டாக தான் இருந்திருக்கு, அதனால தான் கொடுத்து. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக, மசாலாஸும் கரெக்டாக தான் இருந்தது. அந்த பிரியாணியோட இது என்னென்ன கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஒன்றும். ஆனால் அந்த மீட் குக் ஆனதும் நல்லா இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு அண்ட் ஃபீட்பேக்கும் கொடுத்தாச்சு அண்ட் ஹாப்பியாக கிளம்பிக்கிறோம்.